ஸோ நான், அம்மா, அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். அப்பா வந்துட்டு வண்டி ஏறி நீங்கள் கிளம்புன்ட்டாங்க. நீங்கள் இருக்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டாங்க. அம்மா சரி ஓகே, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கல, கிளம்பிட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் அப்பா வந்து ஹெலிகாப்டரில் தலைகீழ ரோப் இல்லாமல் தொங்கி போகிறாரு அந்த சீக்வன்ஸ். நாங்கள் இருந்தால் பயந்துருவோமோன்னு சொல்லி அம்மா எங்கள் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டார் அப்பா. அதுக்கப்புறம் அந்த சீன் ஷூட் பண்ணாங்க. அப்பா. ஸோ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றப்போ அவருக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வர. அப்பாவுக்கு இந்த இடத்துல புல்லட் பட்டிருக்கேன் ஒன்று. ஸோ அந்த ஃபேக் கன்னில் வந்து உள்ள ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி இருந்தது. ஸோ ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ அது லோட் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியல, அது உள்ளே இருந்ததுன்னு தெரியல. சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்கு ஷூட் பண்ணாங்க. அப்பா ஃப்ரேமுக்கு நின்றுட்டு இருந்தார். இந்த இடத்துல அடித்து இங்கே போன் உடஞ்சிருக்கும், கொஞ்சம் மேலே போயிருந்தால் கண்ணு போயிருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. காலில் ஒரு ஃபயர் ஏதோ ஒரு படத்தில் செவுத்தை உடச்சிட்டு போகணும். ஸோ அந்த உட்லேயோ இல்லை செங்கல்லையோ நெருப்பு வச்சுருந்தாங்க. கரெக்டாக காஃபில் குத்தி ஃபுல்லாக கிழிச்சிருக்கு. அதெல்லாம் காமிச்சிருக்காரு, லைக் இங்கெல்லாம் இது அடிப்பட்டது, இங்கே இது ஆனது அப்படின்ட்டு.